30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore earn பண்ண போகிற சேலஞ்சில் டே 13 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கால் சைடில் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அது எதில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், நிஃப்டியில் ட்ரேட் பண்ண மாட்டேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கால் சைடில் எடுத்தது நம்மளுக்கு ஒரு 1343 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம இதில் ப்ரோக்கரேஜ் ஒரு 100 ரூபா கழிச்சிடலாம், நெட்டாக ஒரு 1200 ரூபா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 30,600 ரூபா இருந்துச்சு, இது ஒரு 1200 ரூபா, மொத்தமாக சேர்த்து 31,800 ரூபா இருக்குது. நம்மளோட 30,000 ரூபாயில் இருந்து ஒரு 1,800 ரூபா நெட் ப்ராஃபிட்டில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6% ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு தேவை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 94%. ஃபஸ்ட்டு நம்மளோட இலக்கா இந்த 30,000 கேபிட்டலில் அப்படியே டபுள் பண்ண போகிறோம். சரிங்களா கைஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஜாயின் பண்ணிங்களன்னா நீங்கள் நான் பண்ணுறீங்களோ இல்லையோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்கிற மாதிரி டிசிப்ளின்குள்ளே வந்துடுவீங்க. அது லாஸ் ஆனாலும் ஒரே ட்ரேடு, ப்ராஃபிட் வந்தாலும் ஒரே ட்ரேடு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுப்பீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மறுபடியும் அதுவே அந்த தப்பை பண்ணாதீங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, நீங்கள் குவாலிட்டியாக ஒரு ட்ரேடு எடுத்தால் போதும், நம்ம ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்களன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 1 crore ஏர்ன் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.